ஹலோ விவோஸ், வெல்கம் டு மை கிச்சன். சம்மர் சீசன் தொடங்கியாச்சு. வெயில் வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து தப்பிக்கணும்னா நாம் உடம்புக்கு குளிர்ச்சியான பொருட்களை அடிக்கடி சேர்த்துக்கணும். அந்த வகையில் உடம்புக்கு அதிக குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய சிறுதானியம்னு பார்த்தோம்னா அது கம்பு தான். அந்த கம்பை சாதமாக செஞ்சு அதையே தயிர் கூட சேர்த்தி கூழாக கரைச்சி குடித்தோம்னா வெயில்னால் வரக்கூடிய நீரிழப்பு, கோடை கொப்பளம் இதையெல்லாம் தவிர்த்திடலாம். அதனால உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை வெயில் காலம் முழுவதுமே அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இப்போ அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கம்பில் 2 வகை இருக்குது. நீங்கள் எந்த கம்பு வேணால் எடுத்துக்கலாம். கம்பை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் ஈரம் போக உலர்த்திக்கலாம். கொஞ்சம் ஈரப்பசை இருக்கையிலேயே மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா அந்த மேல் தோலெல்லாம் தனியாக கலண்டு வந்துடும். அதை முரத்தில் கொட்டி புடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புடச்சி எடுத்ததை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து கம்பு குருணையாக உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி எடுத்த குருணையை ஒரு டம்ளரில் அளந்துக்கலாம். ஒரு காப்படி அளவுக்கு நான் கம்பு குருணையை எடுத்துக்கிறேன். அதுக்கு அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1:3ங்கிற ரேஷியோ விகிதத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தப்பில்லை, ஏன்னா கூழாக தான் செய்ய போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த கம்பு குரணை பாதி அளவு வேக வரைக்கும் குக்கர் மூடியை போட வேண்டாம். கம்பு குரணையும் தண்ணியும் சம அளவில் வரும்போது ஒரு கிளறி விட்டுட்டு குக்கரோட கேஸ்கட்டை போட்டு மூடி வச்சு விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உப்பு வேணும்னா இப்போவே சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கூழாக கரைக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம். இந்த கூழ் இப்படி பார்க்கும்போது தண்ணியாட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் நேரம் விட்டோம்னா நல்லா கெட்டியாயிரு. சாதமாக சாப்பிட்றவங்க அந்த மெத்தேடில் உருண்டை பிடிச்சி குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அந்த கம்பு சாதத்தை உருண்டையாக பிடிச்சி ஒரு குண்டால் போட்டுக்கலாம். அதில் தேவையான அளவு தண்ணி, தயிர் இதெல்லாம் சேர்த்தி உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். கூழாக கரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மாங்காயை கட் பண்ணி மிளகாய்த்தூள் உப்பு போட்டு இதை கடிச்சிட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக அமிர்தமாட்டம் இருக்கும் இந்த கூழ். இதையை நைட்டு ஊற வச்சு காலையில் புழுதண்ணியாக கூட குடிக்கலாம். அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது.